அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபி கலாமிஹில் கதீம் வஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. قال الله تعالى في مقام آخر إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا تشرك بالله شيئا وإن قتلت وحرقت أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா நம்முடைய ரப்பாக இருந்து நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா விதமான நிலைகளையும் சீர்படுத்தக்கூடிய வழிமுறைகளை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலாவுடைய கிருபையில் இன்று ஒரு ஹதீஸை நாம் சற்று விளக்கமாக பார்ப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத், திருமதி போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் பல செய்திகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது வசியத்து மாதிரி, உபதேசம் மாதிரி பல விஷயங்களை அவர்களுக்கென்று தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தொழுகைக்கு பின்னாடி அல்லாஹும்ம அஇன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க என்ற துவா விடாமல் ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு சட்டமாகி இஜ்மா என்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தின் பிரகாரம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை கொண்டே உண்டாகியிருக்கிறது என்றும் சொல்லப்படுது. அப்படியாப்பட்ட முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கிறாங்க. அந்த சஹாபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அஷ்ரி கலிமாத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை 10 விஷயங்களை கொண்டு 10 காரியங்களை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்கள், வசியத்து செய்தார்கள். வசியத்துன்னு சொன்னால் சாசனம், எனக்கு அதை கட்டளையிட்டார்கள் என்ற அர்த்தம். அதில் முதலாவது என்ன? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஷ்ரிக் பில்லாஹி ஷையன் வயின் குத்தில்த வ ஹுர்ரிக்த. நீங்கள் கொல்லப்பட்டாலும் நீங்கள் எரிக்கப்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு வஸ்துவையும் இணை வைத்து விடாதீர்கள். நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி, நீங்கள் எரிக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு வஸ்துவையும் இணையாக நீங்கள் ஆக்கிடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் வந்தாலும், உங்கள் உயிர் போகக்கூடிய அளவு ஒரு கஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும், உங்களை எரிச்சா எவ்வளோ ஒரு பெரிய சிரமம் இருக்குமோ அவ்வளோ பெரிய ஒரு சிரமம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வச்சிடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை நம்ம உள்ரங்கத்தில் நம்ம 4 விதமான ஷிர்க்குகளை பற்றி நம்ம பேசாவிட்டாலும், வெளிரங்கமான ஷிர்கை ஜலின்னு சொல்லுவாங்க. வெளிரங்கமான ஷிர்கை வச்சு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், இது எல்லா மக்களுக்குமே ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இது ஏன்னு சொன்னால், இந்த மக்களுக்கு மத்தியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு நபருடைய வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது என்று சொன்னால், அந்த கஷ்டத்தை அவர் தீர்ப்பதற்காக வேண்டி எவ்வளோ முயற்சி செய்கிறாரு. ஆனால் கஷ்டம் தீர்வதை போல தெரியல என்று சொன்னால், அவர்கள் மாற்று மதவுடைய செயல்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க,
சில பேர் சில பூசாரிகள் இடத்துல போய் மந்திரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பூசாரி என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள். விளைஞ்சிங்களா? இந்த விஷயத்துக்காக வேண்டி அந்த கோயிலுக்கு போகலாம், வீட்டில் ஒரே முசீபத்தாக இருக்குது, நீங்கள் திருநள்ளாறு போங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போங்க. சில பேர் குழந்தை இல்லை, சரி இந்த ஊரில் போனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போனால் என்ன கிடைக்கும், போகிறவங்களுக்கெல்லாம் புள்ள உண்டாயிருது, அந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி யாராவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி தங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தில் எத்தனையோ வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தும் அந்த வழிமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் இவர்களாக சில முறைகளை கையாண்டு அதில் தோல்வி அடைந்த உடனே இது மாற்று மதத்துடைய வழிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அவர்கள் கொடுத்த எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்து வீட்டில் கட்டுறது, அந்த அவர்களுடைய தெய்வங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட அந்த பூ, இது போன்ற விஷயங்களை கொண்டு வந்து வீட்டில் மாற்றுறது, அங்கே கொடுக்கக்கூடிய படைக்கப்பட்ட உணவுகளை கொண்டு வந்து சாப்பிட்றது, இவ்வாறெல்லாம் செய்கிறது இருக்குதே, இது அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க்கு. விளைஞ்சிங்களா? அப்போ அந்த விஷயத்துக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நபருக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தை உண்டாகுவதற்கு மார்க்கத்தில் வழி இருக்கா இல்லையா? இருக்க தான் செய்யுது. லிகுல்லி தாயின் தவாவுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்குது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அது என்ன வழிமுறை என்று நாம் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் என்று சொன்னால், எதனால் நமக்கு குழந்தை உண்டாகலை என்று நம்ம யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் வழி சொல்லப்படுது. விளைஞ்சிங்களா? மார்க்கத்தில் எப்படியெல்லாம் சில செயல்களை கையாண்டா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும், எல்லா விஷயத்துக்குமே மார்க்கத்தில் தீர்வு இருக்குது. ஒருத்தருக்கு வியாபாரத்தில் பரக்கத்து இல்லையா, அது பரக்கத்தை உண்டாகிறதுக்கு வழி என்ன, மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 5 வேளை ஒரு நபர் தொழுவார் என்று சொன்னால் அதுவே அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகிறதுக்கு ஒரு வழிமுறையாக இருக்குது. நம் மார்க்கத்தில் ஏதாவது ஒரு குறை வைப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் உண்டாகுது. அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி நாம் மாற்று மதத்துடைய அந்த செயல்பாடுகளை நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய கோபம் தான் கிடைக்கும். வளைஞ்சிங்களா? மன் கஃபர பில் ஈமானி, அல்லாஹ் சொல்கிறான், இல்லாமன் நுக்ரிஹ, நிர்பந்திக்கப்பட்ட ஒரு நபர் குஃபருடைய வார்த்தைகளை சொல்லும்படி ஒரு நபர் நிர்பந்திக்கப்பட்டது என்று சொன்னால், உள்ளத்தில் ஈமான் இருந்து வெளியே அந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அல்லாஹ் தாலா மன்னிச்சிடுவோம். ஆனால் உள்ளத்திலையும் அந்த எண்ணம் வந்துடுச்சு என்று சொன்னால், வெளிரங்கத்தில் வார்த்தையை சொல்லிட்டார், சில பேர் 4 பேர் கையை பிடிச்சி இந்த கடவுளுடைய பேரை சொல்லு அப்படி சொல்லி நிர்பந்திச்சிட்டாங்க, உள்ளத்தில் ஈமான் இருக்குது, வெளிரங்கத்தில் தப்பிப்பதற்காக வேண்டி அந்த வார்த்தையை சொல்வார் என்று சொன்னால் மார்க்கத்தில் இது ஜாயிஸ், சொல்லிடலாம். விளைஞ்சிங்களா? இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அதை அடிக்கிறாங்க, விளைஞ்சில அல்லாஹ் காப்பாற்றணும். இப்போ உள்ளத்தில் ஈமான், அல்லாஹ் தான் கடவுளுங்கிற ஈமான் உள்ளத்தில் இருக்குது. அந்த நபர்களை விட்டு தப்பிப்பதற்காக வேண்டி வெளியே சொல்லிக்கிறார். விளைஞ்சிங்களா? இதனால் அவருடைய ஈமான் பறிபோகுமா என்று கேட்டால் ஈமான் பறிபோகாது. ஆனால் எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை, குஃபருடைய செயல்களை உள்ளத்திலேயும் ஏற்று நாம் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் அவர் மேலே அல்லாஹு தாலாவுடைய கோபம் உண்டாக ஆரம்பித்தோம், அல்லாஹு தாலாவுடைய அதாபு அவர் மேலே இறங்க ஆரம்பித்தோம். எந்த கஷ்டத்துக்காக வேண்டி நாம் இந்த செயலை செய்தோமோ அந்த கஷ்டம் நமக்கு அதிகமாக தான் செய்யுமே தவிர அது குறைவே செய்யாது. விளைஞ்சிங்களா? ஒரு ஊருக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டில் எலுமிச்சை பழம், கத்தாழை செடி எல்லாமே மாட்டி வச்சுருந்தாங்க. ஏன் இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கிறீங்க என்று கேட்டால், எங்கள் வீட்டில் எங்களுடைய சின்ன மகளுக்கு ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி செய்கிறாங்க சில நேரத்தில், அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த கோயிலில் போனோம், அந்த கோயில் அந்த பூசாரி இதெல்லாம் என்ன செஞ்சார், கட்டி கொடுத்தாரு. அப்படி சொன்ன உடனே சரியாயிடுச்சா சொல்லி கேட்டேன். இல்லை சரியாகலை. அப்புறம் இது கட்டியிருக்கிறீங்க, கழட்டி போடுங்க. இதுக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று கேட்டால், ஆயத்துல் குர்சி ஒரு நாளைக்கு 5 தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுனாலே நம்முடைய ஜின்னுடைய சேட்டை என்னவாகும், குறைய ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த வீட்டில் ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய 40 வீடுகளுக்கும் ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுக்குறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஜின்னை பிடிச்சிட்டாங்க, ஷைத்தானை பிடிச்சாங்க. ஒரு தடவை பிடிச்சப்போ அந்த ஷைத்தான் இடத்துல கேட்டாங்க, உன்னை விட்டு பாதுகாப்பு பெறணும்னா என்ன செய்கிறது? ஷைத்தானை விட்டு ஜின்னு சேட்டை சொல்கிறோம் பார்த்தீங்களா, பேய் பிடிச்சிருச்சு, பேய்னா ஜின்னு தான் என்ன செய்கிறாங்க, போய் பேய்ன்னு சொல்கிறாங்க. காஃபிர் இடத்துல போனால் அவன் முனீஸ்வரன் வந்துட்டான்,
அப்படி சொல்லி சில காளி வந்திருக்கிறா அப்படி சொல்லி சில இல்லாத பெயர்களை சொல்லி அந்த பெண்களுக்கு இந்த மாதிரி பேய் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி காசு வசூல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ ஜின்னை யார் பிடிச்சிட்டா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த ஜின்ன இடத்துல கேட்டாங்க, உன்னை விட்டு பாதுகாப்பு பெறணும் என்று சொன்னால் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஜின்னு அந்த ஷைத்தான் சொன்னான்னா, ஆயத்துல் குர்சி ஓதுனால் என்னை விட்டு பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம். ஆயத்துல் குர்சி ஓதுனா என்னை விட்டு என்ன செஞ்சிடலாம், பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த ஷைத்தான் சொல்லிட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, நைட்டு இந்த மாதிரி ஜின்னை நான் பிடிச்சிட்டேன், ஷைத்தானை பிடிச்சேன், இந்த மாதிரி கேள்வி கேட்டேன், அவன் ஆயத்துல் குர்சி ஓதுனா என்னை விட்டு பாதுகாப்பு பெறலாம் என்று ஷைத்தான் சொன்னான். அப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவன் பொய்யன்தான், ஆனால் இப்போ நேற்று ஒரு உண்மையை சொல்லிட்டான். அவன் யார்? பொய்யன்தான். அவன் வாயை திறந்தா என்ன தான் வரும், பொய் தான் வரும் அவன்கிட்ட. ஆனால் அவன் உண்மை சொல்லிட்டான்னு சொன்னால் நேற்று ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறான். இப்போ ஆயத்துல் குர்சி ஓதுனா பாதுகாப்பு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை ஆமோதிச்சாங்க. அப்போ நாம் அந்த ஆயத்துல் குர்சியை நம்ம அதன் பக்கம் நம்ம சிந்தனை கொண்டு போகணுமா என்று பார்த்தா இல்லவே இல்லை. அதில் அது ஓதுனா நமக்கு என்ன கிடச்சிருது, அப்படி நம்ம சாதாரணமாக விட்டுடுறோம். விளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹு தஆலா அவனுக்கு எல்லா விதமான ஆற்றல்கள் இருந்தும் அவன் பக்கம் நம்முடைய சிந்தனையை கொண்டு போகாமல் அந்த எலுமிச்சைப்பழம் மேலே வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை ஆயத்துல் குர்சி மேலே நமக்கு வர்றதில்லை. அதனால் அதனுடைய பலன் நம்ம அடையிறதில்லை. விளைஞ்சிங்களா? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, வலா துஷ்ரிக் பில்லாஹி ஷையன், அல்லாஹுக்கு எந்த வஸ்துவையும் நீங்கள் இணையாக்காதீங்க. வயின் குத்தில்த ஒ ஹுர்ரிக்த, நீங்கள் கொல்லப்பட்டாலும் சரி நீங்கள் எரிக்கப்பட்டாலும் சரின்னு சொன்னால் அந்த அளவு மிகப்பெரிய ஒரு வேதனை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டானாலும் நீங்கள் அல்லாஹுக்கு இணை வச்சிடாதீங்க. இன்னும் ஷரியத்தில் சொல்லப்படுது, ஒவ்வொரு நோய்க்கும் அல்லாஹு தஆலா மருந்து வச்சுருக்கிறான். அது என்ன மருந்துன்னு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்கணும். அது தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்காம நாமளாக யார் இடத்துலையோ போய் கேட்டு அந்த வியாதிகளுக்காக வேண்டி அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம தீர்வு உண்டாக்கணும் சொன்னால் அது நிறைவேறவே ஆகும். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, சிஹரில் போய் கை வச்சிடுறாங்க, வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன, இதே கடை எதிரில் ஒருத்தர் திறந்துட்டார், அதனால தான் எனக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது என்று சொல்லி அந்த நபருக்கு சிஹர் வச்சு வியாபாரம் சரியாக நடக்கக்கூடாது என்று சிஹர் வச்சிடறாங்க. இதுவும் பெரிய பாவம். இது முஹ்லிகாத்தில் கட்டுப்பட்டது. அல்லாஹ் ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய காரியங்களை கட்டுப்பட்டதில் ஒன்று சிஹர் வைக்கிறது. விளைஞ்சிங்களா? சில பேர் அதில் போய் ஈடுபட்டுடுறாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சில பேர் சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொன்னால் உடனே சிஹர் வச்சிருது. நம்ம விட ஒரு நபர் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் உடனே சிஹர் வைக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி சிஹர் வைக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. அது நம்ம தலையில் நாமே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி அது நம்மளை தான் என்ன செய்யும், அழிக்குமே தவிர யாருக்கு நம்ம சிஹர் வச்சோமோ அவர்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். ஆனால் அழிவு யாருக்குன்னா வச்சவருக்கு தான். அழிவு யாருக்கு சொல்ல, பாதிப்பு அவருக்கு, அழிவு யாருக்கு, அந்த வைக்கக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹு தஆலா அழிவை உண்டாக்கி கொடுத்துட்றோம். விளைஞ்சி அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூபியகாத்துன்னு சொல்லி காட்டினாங்க. சபா மூபியகாத், 7 விஷயங்கள் இருக்குது, அது அழிச்சிரும் மனுஷனை. அதில் ஒன்று என்ன, சிஹர்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அவங்களுக்கு முதலாவது போட்ட கட்டளை என்ன, எவ்வளோ பெரிய ஒரு சிரமம் வந்தாலும் சரி நீங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கிடாதீங்க. அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளோ ஒன்று கடைசி மூச்சு வரைக்கும் என்ன செய்யலாம், அல்லாஹ் கேட்கலாம். விளைஞ்ச நோயோடு மௌத்தா போவது மேலானது இணை வைப்பதை விட. விளைஞ்சிங்களா? ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மௌத்தா போயிட்டார் என்று சொன்னால் அவர் நேராக சொர்க்கம் போயிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் மௌத்தா போயிட்டாரோ அவர் நேராக எங்கே போயிடுவார், அவர் தஹலல் ஜன்னா, சோனத்தில் நுழைஞ்சிடுவார். விளைஞ்சில. அப்போ துன்யாவில் படக்கூடிய இந்த கஷ்டம் சின்ன ஒரு கஷ்டம். எதை விட ஆகிரத்தில் ஒரு மனிதர் ஷிர்க் வைத்து நரகத்தில் படக்கூடிய கஷ்டத்தை விட துன்யாவில் படக்கூடிய இந்த கஷ்டம் இருக்குது, ரொம்ப சின்ன ஒரு கஷ்டம் அது. விளைஞ்சிங்களா? அப்போ வாழ்நாள் முழுவதும் அந்த பிரச்சனை நீங்காவிட்டாலும் அல்லாஹு தஆலா இடத்துல நம்ம துவா செய்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு மறுமையுடைய வாழ்க்கை அல்லாஹ் லேசாக்கிடுவான். அதற்காக வேண்டி காஃபிர்கள் சொல்லக்கூடிய அந்த செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய இம்மையும் வீணாக போயிடும், நம்முடைய ஆகிரத்தும் என்னவாகும், வீணாக போயிடும். இவ்வாறு அல்லாஹு தஆலா இணை வைப்பதை விட்டு அல்லாஹ் எல்லோரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தல் புரிவானாக. 2வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வலா தஉக்கன்ன வாலிதைக்க வயின் அமராக்க அன் தஹ்ருஜ மின் அஹ்லிக்க வ மாலிக்க.
உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நோய்வினை செய்யாதீர்கள். வலா தஅக்கன்ன வாலிதைக்க, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ மாறு செய்யாதே, அவருக்கு நோய்வினைப்படுத்தாதே. உன்னுடைய குடும்பத்தை விட்டும் உன்னுடைய செல்வத்தை விட்டும் அவர்கள் வெளியேற சொல்லி ஏவினாலும் சரியே, அந்த அளவுக்கு உச்சகட்டமாக அவர்கள் ஒன்று ஏவினாலும் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், அவர்களுக்கு நோய்வினை செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதில் கருத்து என்னன்னு சொன்னால், பெற்றோர்களுக்கு எந்த அடிப்படையிலையுமே நோய்வினை செய்யக்கூடாது. சொல்லாலோ செயலாலோ வளைஞ்சிகளோ மனதளவிலேயோ எந்த அடிப்படையிலையுமே அவர்களுக்கு நோய்வினை செய்யக்கூடாது என்று சொல்கிறாங்க. வளைஞ்சிங்களா, எந்த அளவுக்கு அவர்கள் இந்த அளவுக்கு உங்ககிட்ட சொன்னாலும் சரியே, சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், மறுத்துறோம். பார்த்தீங்களா, அப்படி மறுக்காதீங்க. உங்களை உச்சகட்டமாக ஏவுறாங்க, நீ சம்பாதிச்ச சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மனைவி மக்களை விட்டுட்டு வந்துருப்பா என்று ஏவினாலும் அப்படி ஏவக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அப்படி ஏவக்கூடாது. அப்படி ஒரு வேளை ஏவினாலும் அவர்களை மனுஷனை புண்படுத்திடாத, அது கட்டுப்படாமல் நீ என்ன செஞ்ச இருந்துடாத என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இதனால் இந்த ஹதீஸை படிக்கக்கூடிய நபர்கள் விளைஞ்சிங்களா, தன்னுடைய பிள்ளைகளை மனைவி விட்டுட்டு வந்துருப்பா, பிள்ளைகளை விட்டுட்டு வந்துரு, நீ அவங்களுக்கு செலவு செய்கிற அப்படிலாம் சொல்லலாமா என்று கேட்டால் அப்படி சொல்வதற்கு அனுமதி இல்லை. விளைஞ்சிங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகைப்பை காட்டுறதுக்காக வேண்டி இப்படி சொன்னாங்க. இந்த அளவுக்கு உன்னை ஏவினாலும் நீ அவர்களுக்கு மாறு செஞ்சிடாத, அவர்களுக்கு நோய்வினையை உண்டாக்கிடாத என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு நபர் அபூ யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அவங்களிடத்துல வந்து, இந்த மாதிரி என்னுடைய அத்தா வந்து என்னுடைய மனைவியை தலாக்கு விட சொல்லி சொல்கிறாரு, தலாக்கு விட்டுறவா அப்படின்னு கேட்டாங்க. அபூ யூசுஃப் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, தலாக்கு விடக்கூடாது, தக்க காரணம் இல்லாமல் தலாக்கு விடக்கூடாது. உங்கள் அத்தா சொல்கிறாங்க என்பதுக்காக என்ன செய்யாதீங்க, தலாக்கு விடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த நபர் சொன்னார், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்கள அவங்க அத்தா உமர் ரலியல்லாஹு அவங்க தலாக்கு விட சொன்னாங்க மனைவியை, உடனே தலாக்கு விட்டுட்டாங்களே, அப்போ நான் மட்டும் என் அத்தா பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்பா அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்களுடைய அத்தா உமர் ரலியல்லாஹு அவங்க, உங்கள் அத்தா உமரான்னு கேட்டாங்க. உங்கள் அத்தா உமர், அவர்களுடைய மார்க்கத்தில் எல்லா விஷயத்திலும் எப்படி பிடிமானமாக இருந்தார்களோ அந்த மாதிரி உங்கள் அத்தா இருக்கிறாங்களா? அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவங்க எந்த காரணத்துக்காக வேண்டிய தலாக்கு விட சொன்னாங்களோ அந்த விதமான காரணம் உங்கள் அத்தா சொல்கிறாங்களா என்று பாருங்கள், இல்லை. அப்போ அதை நம்ம கியாஸ் பிடிச்சி அத்தாவுடைய எல்லா பேச்சுக்கும் நம்ம கேட்டுறணும் என்று சொல்வதுன்னு கிடையாது, அவசியம் கிடையாது. விளைஞ்சிங்களா, இப்போ வந்து நம்முடைய அத்தா சொல்கிறாங்க, உன் அண்ணனுக்கு நீ செலவு செய்யாத, உன் அண்ணனுக்கு நீ செலவு செய்யாத, உனக்கு என்ன அவன் செஞ்சான் அப்படி சொல்லி அத்தா சொல்கிறாங்க. சொன்னால் செலவு செய்யாமல் இருந்துடலாமா? அவர்களுக்கு தெரியாமல் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான், செலவு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா நம்முடைய உடன்பிறப்பு அதுக்கு செலவு செய்யும்படி மற்ற ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு ஹதீஸை மட்டும் தான் அமல் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் மனசு புண்படாத மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அவங்களுக்கு செலவு செய்யலாம். செலவு செய்யாத என்று சொன்னாங்க அவங்க, விளைஞ்சிங்களா, அதை நம்ம வெளிரங்கத்தில் கேட்டுக்கிட்டு அந்த ரங்கத்தில் நம்ம என்ன செய்யலாம், செலவு செய்து கொள்ளலாம். விளைஞ்சிங்களா, அப்போ அதே மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, என் அத்தா அம்மா வந்து என் மனைவியை வந்து வீட்டில் கொண்டு போய் விட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத்தா அம்மா பேச்சை தான் நான் கேட்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ அவர்களிடத்தில் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உன் மாலிக்க உன்னோட பொருளை விட்டுட்டு வர சொல்லி அந்த அத்தா அம்மா சொன்னாங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், நீங்கள் கட்டுப்படணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அத்தா அம்மா வந்து சொல்கிறாங்க, உன்னுடைய இந்த கடையை உன் தம்பிக்கு எழுதி வச்சுருப்பான்னு சொல்கிறாங்க, கட்டுப்படுவோமா? மனைவியை கொண்டு போய் விட சொன்ன உடனே கட்டுப்பட்டுட்டோம். அண்ணனுக்கு செலவு செய்யாத சொன்னால் கட்டுப்பட்டுட்டோம், அவரை ஆதரிக்காத சொன்னால் கட்டுப்பட்டுட்டோம். விளைஞ்சிங்கள, எது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அதை பெற்றோர்கள் சொன்னால் உடனே செஞ்சிடறோம், ஆதரிச்சிடும். அதே அத்தா அம்மா சொல்கிறாங்க, உன் கடையை அவன் தம்பிக்கு எழுதி வச்சிரு, பேங்க்கில் இருக்க 1 லட்ச ரூபா தூக்கி அவருக்கு கொடு, இந்த கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு காசு கொடு என்று சொன்னால் அப்போ நம்ம கட்டுப்படுறது இல்லையே. அப்போ கட்டுப்பட்டது என்பது இந்த இடத்துல நம் நஃப்ஸுக்காக வேண்டி கட்டுப்பட்டோமே தவிர ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக நம்ம என்ன செய்யலை, கட்டுப்படலை இங்கே. விளைஞ்சிங்களா, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பற்றி தெரிஞ்சவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் வார்த்தையை சேர்த்து போட்டான், மீன் அகலிக்க உன் மாலிக்க, உன் குடும்பத்தை பிரிக்க சொன்னால் ஈஸியாக பிரிஞ்சிருவேன் நீ, அத்தா சாக்கா சொல்லி அத்தா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பிரிச்சிருவேன் நீ. அவன் மாலிக்க, அதே அத்தா உன்னுடைய செல்வத்தை பிரிக்க சொன்னால் நீ பிரிச்சிருவியா? உன் காசை எடுத்து கொடு சொன்னால் கொடுத்துருவியா?
அந்த தன்மை இருந்தால் இந்த இதுக்கு நீ என்ன செய்யலாம், கட்டுப்படலாம். அப்போ அந்த அளவு உச்சக்கட்டமாக பெற்றோர்கள் நம்ம ஏவினாலும் அவர்களுடைய சொல்லுக்கு நம்ம கட்டுப்படுதல் என்பது நம்ம மேலே கடமை. அப்படி கட்டுப்படாமல் அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை உண்டாக்கிடாதீங்க, அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இந்த 2 விஷயம் இருக்குது. இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பேண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. புரிஞ்சுங்களா? சில கணவன்மார்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு மனைவியை என்ன செய்யறாங்க, உதாசீனப்படுத்திடுறாங்க. சில மனைவிமார்கள் அவர்களுடைய பெற்றோர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கணவனை உதாசீனப்படுத்துகிறாங்க. இதனால் என்ன நடக்குது? காரணம் கேட்டால் ரசூல்லா என்ன சொன்னாங்க, அத்தா அம்மாவை கட்டுப்படணும்னு சொன்னாங்களே அப்படி சொல்லி ஒரு சாக்கு சொல்கிறாங்க. விளைஞ்சிங்களா? இந்த கட்டுப்படுதலுக்கு அல்லாஹு தஆலா இடத்துல இருந்து தண்டனை தான் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம அநியாயமாக செய்தோம் என்று சொன்னால், நியாயமான முறையில் அத்தா அம்மா சொன்னாங்க, சில காரணங்களுக்காக நீ மனைவியை பிரிஞ்சிருங்க, அடுத்து நியாயமான காரணம் தான் பிரிஞ்சிக்கலாம். அதேமாரி மனைவி இடத்துலேருந்து கணவரை சில காரணங்களுக்காகவும் நீங்கள் பிரிஞ்சிருங்க என்று அத்தாமா சொல்கிறாங்க. நியாயமான காரியம் வந்து பிரிஞ்சிருக்கலாம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியங்களாக இருந்தால் என்ன செய்யலாம், பிரிஞ்சிருக்கலாம். இன்னும் சில உதாரணமாக கணவர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, அந்த குடிப்பழக்கத்தை மாற்றணும் என்பதற்காக வேண்டி மனைவி வீட்டிலே இருக்கிறாங்க, ஆனால் கணவர் இடத்துல பேசுகிறதில்ல, கணவர் இடத்துல பழகிறதில்ல, தனியாக படுத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஜாயிஸா, தாராளமாக செய்யலாம், விளைஞ்சிக்கலாம். மனைவி ஒரு விஷயம் நம்ம சொன்னோம், அந்த மனைவி அந்த விஷயத்துக்கு கட்டுப்படலை, உதாரணமாக தொழுகுபடி சொன்னோம், தொழுகலை. இப்போ கணவர் என்ன செய்யலாம், அந்த மனைவி இடத்துல பேசாமல் இருக்கலாம், மனைவி விட்டு பிரிஞ்சு இருக்கலாம், எல்லா செலவும் செஞ்சுக்கிட்டு அவங்க வேறு மாதிரி நம்ம வேறு மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாமா என்று கேட்டால் இருக்கலாம், மார்க்கத்துக்கு உட்பட்ட காரணத்துக்காக வேண்டி இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் விளைஞ்சிங்களா, துன்யா நடக்கிற செய்தி தானே. நான் பொண்டாட்டி 15 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க, 10 பவுன் தான் போடுறாங்க, மீதி 5 பவுன் போடல, போய் வாங்கிட்டு வர சொல்லு, அது வாங்கிட்டு வர வரைக்கும் என்ன செய்யாது, வீட்டில் சேர்க்காத, அப்படி சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு புருஷன்மார்கள் கட்டுப்பட்டு கொண்டு போய் யாரை விட்டுடுறாங்க, மனைவியை கொண்டு போய் விட்டுடுறாங்க. இது நியாயமா அநியாயமா? அநியாயம்தான் இது, விளைஞ்சிங்களா. அதே போல் கணவர் வந்து நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காரு, விளைஞ்சிங்களா, நல்லபடியாக சம்பாதிச்சுட்டு வர, நல்லபடியாக குடும்பம் போயிட்டுருக்கு. ஆனால் பெற்றவங்க சொல்கிறாங்க 20,000 சம்பளம் பத்தலை நமக்கு, அவர் 25,000 சம்பளம் போகிற மாதிரி வேலைக்கு போக சொல்லு, அது வரைக்கும் நீ என்ன செய்யாது, அங்கே இருக்காத, இங்கே வந்துரு அப்படி சொல்லி சில மனைவிமார்களிடத்தில் அவர்கள் பெற்றோர்கள் சொல்கிறாங்க. நல்லபடியாக குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு, பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி செய்வார்கள் என்று சொன்னால் இது சரியா தப்பா என்று பார்த்தா மார்க்க அடிப்படையில் தவறான ஒரு விஷயந்தான். கேட்டால் என்ன சாக்கு சொல்கிறாங்க, அத்தா அம்மாவுக்கு கட்டுப்படணும், அவங்க பேச்சு கட்டுப்பட்டு தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன உண்டாகும், அநியாயம் செய்வதற்கு காரணமாக பெற்றோர்கள் இருந்தாங்க. இந்த செயலை நம்ம செஞ்சோம் சொன்னால் அந்த பாவம் யாருக்கு போய் சேரும், அந்த பெற்றோர்களுக்கு தான் போய் சேரும். அந்த மனைவி மனசு கஷ்டப்பட்டது என்று சொன்னால், அநியாயமாக செய்யப்பட்ட அந்த கஷ்டம் அவர்களுடைய மனசில் உண்டாச்சு என்று சொன்னால் அதனுடைய பாவம் யாருக்கு போய் சேரும், செய்ய சொன்ன அந்த பெற்றோர்களுக்கு போய் சேரும். அந்த கணவர் மனசு கஷ்டப்பட்டது என்று சொன்னால் அந்த பாவம் யாருக்கு போய் சேரும், மனைவியுடைய பெற்றோர்களுக்கு போய் சேரும். நாம் நினச்சோம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நம்ம அடிபணிச்சிட்டோம், பெற்றோர் கட்டுப்பட சொன்னால் நம்ம கட்டுப்பட்டுட்டோம், அதனால் நமக்கும் நன்மை கிடைக்கும், பெற்றோருக்கு நன்மை கிடைக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த செயல் என்ன கிடைக்காது, நன்மை கிடைக்காது, அவர்களுக்கு பாவம் தான் வந்து சேரும், அவர்களுக்கு அதனால் வாழ்க்கையில் பாதிப்பு தான் உண்டாகும். விளைஞ்சிங்களா? அப்போ எது இப்போ நன்மையான செயல், எது தீமையான செயல், எது அவங்க சொன்னால் நம்ம செய்யணும், எது அவங்க சொன்னால் நம்ம மறைச்சி செய்யணும், எது அவங்க சொன்னால் செய்யவே கூடாது. சில விஷயங்கள் உடனே செஞ்சிடணும், சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாமல் செய்யணும். சொன்னோம் பார்த்தீங்களா, அண்ணனுக்கு செலவு செய்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது அவங்களுக்கு தெரியாமல் செய்யணும். சில விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க அதை செய்யவே கூடாது, ஏன்ப்பா ரொம்ப கஷ்டப்படுற, வட்டிக்கு வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த பேச்சு கட்டுப்படலாமா, கட்டுப்படக்கூடாது. விளைஞ்சிங்களா? இந்த மாதிரி இந்த வியாபாரத்துக்கு போ, அந்த வியாபாரத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வியாபாரம் எல்லாம் ஹராமான வியாபாரமாக இருக்குது, அதுக்கு போகலாமா என்று கேட்டால் போகக்கூடாது. இப்போ எது சில பேச்சுக்களை கேட்கவே கூடாது என்றும் என்ன செய்யப்பட்டிருக்கு, மார்க்கத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ எந்த விஷயம் அல்லாஹு தாலாவுக்கு பிரியமான விஷயமாக இருக்கோ அதில் பெற்றோர்களுக்கு பின்பற்ற வேண்டும். அந்த விஷயத்தில் பெற்றோர்களை பின்பற்றாமல் அவர்களுக்கு மனசை நீங்கள் நோக்கடிச்சிடாதீங்க, அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கஷ்டத்தை உண்டாக்கிடாதீங்க என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்களே தவிர எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் கட்டுப்படுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்லவே. ஒன்றா சேர்ந்து அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு பார்த்தா அத்தாம்மா சொல்கிறாங்க எல்லாம் பிரிஞ்சிருங்கப்பா, தனித்தனியாக போயிடுங்க அப்படி சொல்கிறான்.
அதனால் எல்லோருக்கும் மத்தியில் ஒரு அன்பு இருக்கும் என்று சொன்னால் தாராளமாக அந்த செயலை செஞ்சுக்கலாம். ஆனால் பிரிஞ்சோம் என்று சொன்னால் அந்த உறவுகள் மத்தியில் விரிசல் ஏற்பட்டு பேச்சுவார்த்தையே இல்லாமல் போயிடும் என்று இருக்கும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த பேச்சு என்ன செய்யக்கூடாது, கேட்காம அதுக்கு மாற்றமான சில காரணங்களை சொல்லி அவங்களை புரிய வைக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம கையாண்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா வந்து நன்மையான ஒரு செயலாக போயிடும். இங்கே அத்தாமா பேச்சை கேட்கலைங்கிற அந்த பேச்சுக்கு இந்த இடத்துல இடம்பாடு இருக்காது. இந்த 2 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. அல்லாஹ் தஆலா இந்த 2 விஷயங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வழிமுறைப்படுத்த சொன்னானோ அவ்வாறு வழிமுறைப்படுத்துவதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தந்தல் புரிவானாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.